1966 தான் முதலாக துபைல எண்ணெய் கண்டுபிடிக்கும். கப்பல்கள் படகுகள் மூலமாக வர்த்தகத்தை கொண்டு போறாங்க. அதுக்கு பிரிட்டானியாவுடைய அரசாங்கம் அங்க ஆட்சியில் கீழே இருக்கனால அவர்கள் சில கையகத்தை கொடுக்குறாங்க. பிப்ரவரி 2 தான் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அப்படின்னு தங்களின் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகளையும் உருவாக்குறார்கள். ஒரு 5 நாடு. இந்த 50 வருஷத்துக்குள்ள இந்த கார்பரேட் கம்பெனிகள், அமெரிக்கன் கம்பெனி, யுஏஇல, அதாவது இங்கிலாந்து கம்பெனி, எல்லா கார்பரேட்டுகளும் அங்கே வருகிற போது அதற்கு வேலை செய்வதற்கு நம்ம நாட்டுக்குள்ள இருந்து ஏராளமான பேர் போகிறாங்க. அந்த 450 பில்லியன் ஜிடிபியில் 11%, கிட்டத்தட்ட நியர் அபவுட் 32 பில்லியன் சுற்றுலா வருமானம். நீங்க சம்பாதிக்கிறது இங்க நம்ம எவ்வளவு டாக்ஸ் கட்டணும்? 1 கோடிக்கு 30 to 40 லட்சம் கட்டணும். துபையில எதுவுமே கிடையாது. பெண் பிள்ளைகள் நகை 500 பவுன் போட்டு வந்தாலும் பிடிக்க முடியும். ஏன்னா அங்க ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து, மாஃபியா, சாதி சங்கங்கள் எதுவுமே கிடையாது. அவ்வளோ டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட். டெக்னிக்கல்னா உலகத்துல எந்த ஒரு பொருள் தயாரித்தாலும் அது முதல்ல துபைக்கும். அதாவது ஜனநாயக ஆட்சி கிடையாது, ஒரு குடும்பம் மட்டும்தான் ஆட்சி செய்கிறது. துபை ஒரு முஸ்லீம் நாடாக இருந்தாலும் அவர்கள் முஸ்லீம்களுடைய சட்ட திட்டத்தை எதுவும் பின்பற்றவில்லை. இப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த மத்திய கிழக்கு போர் துபைக்கு பெரும் சிக்கல். 66 இதை கண்டுபிடிச்சு இப்படி வளர்ந்து இன்னைக்கு உலகத்தில் மாற்ற முடியாத பெரும் சக்தி. மெய்வர மாற்றம் வரும். இன்றைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க சர்வதேச ஆய்வாளர் திரு சுஃபியான் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எல்லாருமே இந்த ஊருனாலே, இந்த இடம்னாலே எல்லாம் ஒரு மாதிரி வியப்பா பாக்குறாங்க. அது என்னன்னா துபாய். துபாய் பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்குலயும் சரி, சர்வதேச முதலீட்டாளர்களும் சரி, டூரிஸ்ட்லயும் சரி, வேலை வாய்ப்புல முதலிடத்துலதான் இருக்கு. இதுக்கான அசுர வளர்ச்சிக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க சார்? நல்ல கேள்வியும் கூட, நிறைய விஷயத்த உள்ளடக்கி கேள்வி. துபை எப்படின்னா உலகத்தினுடைய ஒரு சொர்க்கபுரியா மாறிட்டு. இப்ப தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டா, இந்தியாவை எடுத்துக்கிட்டா, கேரளாவை எடுத்துக்கிட்டா, கேரளாவில் எதுவுமே கிடையாது. ஆனா அவர்களுடைய பெரும்பான்மையவர்கள் 40 விழுக்காட்டுக்கு மேல் அவர்களுடைய செல்வமும் வளமும் வாழ்வும் அரபு நாடுகளை விட்டார். அந்த அடிப்படையில் அரபு நாட்டில் உங்களுக்கு பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், குவைத், அப்புறமா பாத்தீங்கன்னா பஹ்ரைன், ஓமன், அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி வரும் கத்தர், இப்படி ஒரு செழிப்பான நாடுகள். இதுல துபை ஏன் செழிப்பா இருக்கு? எல்லா நாடுகளுமே சிறப்பும் செழிப்பும் இருக்கு. ஆனா துபை கவனிக்கக்கூடியது. இப்ப இந்தியாவில் ஷாருக் கான், சல்மான் கான், அமீர் கான், மோகன்லால், மம்முட்டியுடைய மகன் ஒண்ணு ஃபாசில், அவருடைய பையன். தமிழ்நாட்டில் ஏஆர் ரஹ்மான், யுவன் சங்கர் ராஜா, இப்படி ஏழை எல்லோரும் துபையில தான் இருக்காங்க. திருப்பி கேட்டா ஏஆர் ரஹ்மானுக்கு அங்க ஒரு ஸ்டூடியோ இருக்கு, புர்ஜ் அல் கலிஃபா. இந்த துபையினுடைய வரலாற்றை நாம் சில நாட்களுக்கு, சில ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தா ஒரு 5000 வருஷம் வரலாறு இருக்கு. இயேசு கிறிஸ்து பிறந்து 2000 வருஷம் ஆச்சு. கிபி நம்ம சொல்லும். நபிகள் நாயகம் பிறந்து 1400 ஆண்டு. துபையுடைய வரலாறு 5000 ஆண்டு. இது இந்த ஒட்டுமொத்த பாலைவனமும் ஆரம்ப காலகட்டத்தில் சதுப்பு நிலமாக இருந்திருக்கிறது. அதற்கு பிறகுதான் அந்த பக்கத்தில் ஒரு மனிதர்கள் குடியேற ஆரம்பிச்சார்கள். முதற்கண் அதுல ட்ரைபல் பீப்புள்ஸ் தான் உள்ள வந்திருக்காங்க. இந்த மலை கிராமங்கள்ல உள்ளவங்க, கல்வி அறிவு இல்லாதவங்க. அதற்கு பிறகு அந்த ஊர் ஒரு மீனவ கிராமமாக மாறி போயிட்டது. மீனவ கிராமமாக இருந்து அந்த ஊர்ல கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்துல இருந்து அபுதாபிங்கிற அந்த ஊர்ல இருந்து இந்த கிராமத்திற்கு வந்தாங்க. அங்க அவர்கள் மெயின் தொழில் மீன்களும் மற்றும் முத்து குளித்தல் ஜெம்ஸ். இததான் அந்த கிராமம் வளர்ந்து 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 அப்படியே வருகிறது. இது பல நூற்றாண்டுகளாக சென்று கொண்டிருக்கிற போது 1800 காலகட்டத்துக்கு நம்ம இப்போ வரோம். 1820, 1830 இந்த காலகட்டத்துல பிரிட்டிஷ் அரசாங்கத்தோடு அந்த ட்ரைபல் கம்யூனிட்டி ஒரு ஒப்பந்தம் போடுறது துபைல. அந்த ஒப்பந்தத்தின் விளைவாக துபையினுடைய வர்த்தக நடவடிக்கைகளும் கடல் சார்ந்த விவகாரங்களையும் அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். இந்த கடல் பகுதி இன்னைக்கு இருக்கக்கூடிய யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இதுல இருந்து அதற்கு பிறகு அவர்கள் பெர்ஷியன் வளைகுடா, ஈரானுக்கு கடல் பாய்மர கப்பல்கள் படகுகள் மூலமாக வர்த்தகத்தை கொண்டு போறாங்க. அதுக்கு பிரிட்டானியாவுடைய அரசாங்கம் அங்க ஆட்சியில் கீழே இருக்கனால அவர்கள் சில கையகத்தை கொடுக்குறாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர்கிற அந்த
துபாய் என்கிறது 1971 தான் பிப்ரவரி 2 தான் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அப்படின்னு தங்களின் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகளையும் உருவாக்குறார்கள். ஒரு 5 நாடுகள். அதுல துபாய், அபுதாபி, ஷார்ஜா, ராஷல் கைமா, அப்புறம் அல்குவைன், மஜிதா, இப்படி ஒரு 6-7 நாடுகள். அவர்களுக்கு ஒரு தனி காயின் ஒன்று இருக்கு, திர்ஹம் அப்படிங்கிற ஒரு காயின். துபாய் இது எல்லாத்துக்குமே பொதுவாகத்தான் இருக்கு. 1966 தான் முதலாக துபாயில எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்டது. 1969 அவர்கள் எண்ணெய் ஏற்றுமதியின் மூலமாக சில செயல்பாடுகளை ஆரம்பிக்கிறார்கள். ஆனா துபாயை விட யுஏஇல இணைந்திருக்கக்கூடிய அபுதாபியில் தான் எண்ணெய் அதிகமாக இருக்கிறது. துபாயில எண்ணெய் வளம் எவ்வளவு இருக்குன்னா வெறும் 1% தான். அப்ப அடுத்த கேள்வி உங்களுக்கு வரும். சரி, இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த துபாயை கட்டமைத்தவர்கள் இப்போது இருக்கக்கூடிய துபாய் மன்னர்களுடைய மூதாதையர்கள் ரஷீத் அல் மக்தூம் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவர்கள். அதுல ரஷீத் அல் மக்தூம் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த துபாயை ஒரு திட்டமிட்ட ஒரு வடிவமைப்பு, ஒரு ஸ்ட்ரக்சரலுக்குள்ள கொண்டு வராங்க. ஒரு அரபு தீவுகளாக இருந்தது ஒரு சின்ன மீன்பிடி கிராமத்தை அவர்கள் ஒரு பினான்சியல் ஹப்பா, ஒரு கட்டமைப்புக்குள்ள, ஒரு இன்ஸ்டிடியூஷனா, காலையில 9 மணிக்கு ஸ்கூல் திறக்கணும், பிள்ளைகள் 10 மணிக்கு வரணும், லஞ்ச் பிரேக்கு, டீ பிரேக், இப்படி எல்லாம் வைத்து ஒரு சிஸ்டம் இருக்கா, அதே போன்ற ஒரு சிஸ்டத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார். அங்க துபாயில சட்டம் ஒழுங்கு கூட கரெக்டா இருக்கும்ல சார்? அதை பத்தி இன்னும் எல்லா உலக நாடுகளும் பேசிட்டு தான் இருக்காங்க. சரி, இப்ப இப்படி வரும்போது 1966 சட்டம் ஒழுங்கை பத்தி நான் சொல்றேன். 75 காலகட்டங்கள்ல கார்பரேட் நிறுவனங்கள் துபாய்க்குள்ள வரும். துபாய்னா யுஏஇக்குள்ள. இன்னைக்கு கரெக்டா உங்களுக்கு சொல்ல போனா ஒரு 56 வருஷம் 55 வருஷம் ஆச்சு. இந்த 50 வருஷத்துக்குள்ள இந்த கார்பரேட் கம்பெனிகள், அமெரிக்கன் கம்பெனி, யுஏஇல, அதாவது இங்கிலாந்து கம்பெனி, எல்லா கார்பரேட்டுகளும் அங்கே வருகிற போது அதற்கு வேலை செய்வதற்கு நம்ம நாட்டுக்குள்ள இருந்து ஏராளமான பேர்கள் போறாங்க. அதிகமா போறது இந்தியன்ஸ், அதுல மலையாளிகள். ஆமா, அவங்க அதிகம் சார். ஃபுல்லா. அப்புறமா பாகிஸ்தானி, வங்கதேசத்தில் உள்ளவர்கள், மல்தீவ்ஸ், ஸ்ரீலங்கன்ஸ், சீனர்கள், யூரோப்ல இருந்தவங்க கொஞ்சம் ஹை கிரேட் பியூரோக்ராட்ஸ், அப்புறம் பக்கத்துல இருக்கக்கூடிய பிலிப்பைனியா, மிஸ்ரி, எஜிப்ட், இப்படி ஏராளமான மக்கள் துபாய்க்குள்ள வர்றாங்க. அவர்கள் 10 லட்சம் பேர் தான் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே அவர்களுக்கு பணி செய்வதற்கு 70 லட்சம் பேர் தேவை. ஏன்னா அவர்களுக்கு செல்வம் அதிகம் குளிக்க ஆரம்பித்தவுடன் அதை என்ன செய்யறாங்கன்னா, ஒரு கட்டத்தில் இந்த மக்தூம் ஃபேமிலி ஒரு பிளான் ஒன்று போட்டாங்க. ஆக இந்த செல்வத்தில் எண்ணெய் வளம் என்பது அதிகரிக்கிறது. இந்த எண்ணெய் வளம் அதிகரித்தால் இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நின்று போய்விடும். அப்படி என்றால் துபாயை வேறொரு மண்டலமாக மாற்ற வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். ராசல் கைமா சுண்ணாம்பு மலை, அல்குவைன் வேறு, அதே மாதிரி உதாரணத்திற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ஜா வேறு. இங்கே பார்த்து கொண்டிருக்கனால் அபுதாபியில் மட்டும் எண்ணெய் இருக்கிறது. அப்ப துபை எண்ணெய் வளமாக இல்லவிட்டால் துபை வேறு ஒரு வடிவத்தில் பெற வேண்டும், மறிக்க வேண்டும் என்று அவர் என்கிறார். அதற்கு அவர் எடுத்த பிளான் தான் சுற்றுலா தலமாக மாற்றுகிறார். சுற்றுலா தலமுக்கு புரூஜ் அல் கைபா, புரூஜ் கலிஃபா நீங்க பார்த்திருப்பீங்க. உலகத்திலே பெரிய டவர், 2717 அடி, 282 மீட்டர், ஏதோ ஒரு கணக்கு வரும். 2717 அடி புரூஜ் கலிஃபா. அதுக்கப்புறம் ஜுமைரா, பாம் ஜுமைரா, கடலுக்குள்ள ஒரு 170 ஏக்கர் 300 ஏக்கர்ங்கிற அளவுக்கு வெளியே இருந்து கல்லை கொண்டு போட்டு தீ உருவாக்கிட்டார். இதுல கடலுக்குள்ள வெளியிருந்து மலைகளை உடைத்து பாறைகளை கொண்டு போய் அதை கடலுக்குள்ள ஒரு இடத்துல உள்ள போட்டு, சுனாமி வந்தாலும் எது வந்தாலும் ஒன்னாகாத அளவுக்கு டெக்னிக்கலா அவங்க ரொம்ப டெக்னீஷியனா வெளிநாட்டுல உள்ள ஆய்வுகளும் கொண்டு வந்து பணத்தை செலவு பண்ணி பாம் ஜுமைரா அப்படிங்கிற ஒரு செயற்கையான ஒரு ஆர்டிபிஷியல் இதை உருவாக்கியதன் விளைவாக இன்னைக்கு அங்க ஏராளமான மக்கள் சுற்றுலா பயணத்துல செல்கிறாங்க. உதாரணத்துக்கு துபாயில அவர்களுக்கான வருமானம் 350 பில்லியன் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு 400 பில்லியன் வைங்கள். அந்த 350 பில்லியன் ஜிடிபியில் 11%, கிட்டத்தட்ட நியர் அபவுட் 32 பில்லியன் சுற்றுலா வருமானம் தான். இது ஒன்று. இரண்டாவது வருமானம் இன்டர்நேஷனல் பினான்சிங் ஹப், உலக அளவிலான ஒரு ஒரு பண முதலீடுகளுக்கான ஒரு பெரிய ஹப்.
மூன்றாவது ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் உங்களுக்கு தெரியும். ரியல் எஸ்டேட்ல எல்லா நாடுகளும் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆமா. நாலாவது ட்ரேடிங் பார்ட்னர்ஷிப். ம், ம், ட்ரேடிங் என்றால் வர்த்தகம். ம், ஐந்தாவது ஃபோர்ட். ம், துபைல இருக்கக்கூடிய ஃபோர்ட்ல ஜபல் அலி ஃபோர்ட்லாம் இருக்கு, நிறைய ஃபோர்ட். ம், இந்த ஃபோர்ட்டுகள்லாம் கடலை ஆழப்படுத்தினாங்க. ம், ஆழப்படுத்தி அந்த காலத்திலே ம், சர்வதேச கப்பல்கள் வந்து நிக்கன்னா சும்மா தரத்தட்டக்கூடாது. அதுக்கு எவ்வளவு ஆழம் வரும், எவ்வளவு பில்லியன் கணக்கில் செலவு பண்ணி கடலை ஆழப்படுத்துறாங்க. நீங்க சென்னையை கூட பார்க்கலாம். ம், அப்படி ஆழப்படுத்தி உருவாக்கியதுதான் ஜபல் அலி ஃபோர்ட். அதன் மூலமாக ட்ரேடிங் டைப் வித் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. ஈரோப்போடு வச்சிருந்தாங்க, ம், அமெரிக்காவோடு வச்சிருந்தார்கள், ம், மத்திய கிழக்கு நாடுகள், பர்ஷியன் வளைகுடா, இந்தியா, சீனா, ஆப்பிரிக்க நாடுகள், ஆ, கீழே நாடுகள், எல்லா நாடுகளோடும். ம், அடுத்து மிக முக்கியமாக டூரிஸ்டுக்கு ம். தங்குறதுக்கு ஆடம்பர ஹோட்டல்கள், அப்பா. ம், டான்ஸு, சினிமா, ம், மது வகைகள், ட்ரெஸ்ஸு, தங்கம்லாம் நான் துபாய்க்கு போயிருக்கேன். ம், ம், தங்கம்லாம் நம்ம ஜவுளி நம்ம ஊர்ல ஒரு நகை கடைக்கு போனா ம். ஒரு 10-20 தானே ஷோகேஸ்ல இருக்கும். அங்க ஆமா. அப்படிலாம் கிடையாது. ஆ, அப்படி குவிஞ்சு கிடக்கும். ம், எல்லாரும் இப்போ எடுக்கலாம். ம். இப்போ திருடுனா காலி. அவங்க பயப்பட மாட்டாங்க. இவ்வளவு அந்த அளவுக்கு சட்டம் கரெக்டா இருக்கும். தங்கம் ஒரு 1000 செயின் கிடக்கும். இப்படி ம், எடுத்து பார்க்க வேண்டியதான். ம், யாரும் எடுத்து இப்படிலாம் போட மாட்டாங்க. ஆ, நான் போயிருக்கேன், நான் போனால சொல்றேன். சரி, சரி. ஆ, அப்ப அப்படிப்பட்ட ஒரு செழிப்பான நாட்டில் ட்ரேடிங் இருக்கிறது, டூரிஸ்ட் இருக்கிறது, ம், ஹோட்டல் இருக்கிறது, தீவுகள்ல உட்கார்ந்து குடி இருக்கிறது, புரூஜல் கலிபா இருக்கிறது, மிகப்பெரிய ஆடம்பர வர்த்தக வளாகங்கள் இருக்கிறது. ம், இதை எல்லாத்தையும் தாண்டி விமான போக்குவரத்து. ம், அவர்களுக்கு எவ்வளவு வசதி வருது பாருங்க. விமான போக்குவரத்து. ம், அமெரிக்காவினுடைய அமேசான், அப்புறமா மைக்ரோ சாஃப்ட்வேர், ம், கூகுள், ம், ஐபிஎம், அப்புறமா அதை தாண்டி டெஸ்லா, ம், எல்லா கம்பெனி, இந்தியாவில் இருக்கக்கூடிய டாடா, ம், எல்லா கம்பெனிகளும் சர்வீஸ் பேஸ் ஓரியன்டா அங்கதான் அமைச்சிருக்காங்க. ம், அதாவது 2 செக்ஷன் இருக்கு. ஒன்னு மேனுஃபேக்சரிங், மற்றொன்று சர்வீஸ். சர்வீஸ்னா நீங்க பார்க்கணும் ஐடி கம்பெனி ம், அதை வச்சிருக்காங்க. அந்த ஒட்டு மொத்தமா ஒரு நாளைக்கு வர்த்தகம் எவ்வளவுன்னு பார்த்தா ம். துபாயை தாண்டி மற்ற நாடுகளும் சேர்த்து 1000 லட்சம் கோடி அப்பா. ஒரு ம். நாளைக்கு ஒரு வியாபாரம். நாளைக்கு. ம், 1000 லட்சம் கோடி. அதுல துபாய் ரொம்ப அதிகம். ம், இப்படிப்பட்ட செழிப்பை காணுவதற்கு மக்கள் அங்கே குவிந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன ம். பேசலாம். அதாவது துபாயோட இந்த கடுமையான ஒரு சட்டம் வந்துட்டு வெளிநாட்டவர்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்குதுன்னு நினைக்கிறாங்களா, இல்ல எங்களுக்கு இது ஓகே அப்படின்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்றாங்களா? வெளிநாட்டவர்களுக்கு சிரமம் அல்ல, ம், ம், வெளிநாடர்களுக்கு பாதுகாப்பு தான். இன்னைக்கு லட்சுமி மிட்டல் அப்படின்னு இந்தியாவுடைய ஒரு வர்த்தகர், அவர் இங்க இருந்து போய் பிரித்தானியாவில் பழைய இரும்புல பெரிய கோடீஸ்வரர் ஆயிட்டார். ம், ம், இப்ப அவர் பிரித்தானியாவை விட்டு பிரிட்டிஷை விட்டு துபாயில குடியேறிட்டார். ஒரு தீவை சொந்தமா வாங்கி அல்லது ஒரு தீவை வாடகைக்கு எடுத்து அங்க வந்துட்டார். அதற்கு காரணம் என்னவென்றால் ம். துபாயில டேக்ஸ் கிடையாது. நீங்க சம்பாதிக்கிறது இங்க நம்ம எவ்வளவு டேக்ஸ் கட்டணும், 1 கோடிக்கு 30 இருந்து 40 லட்சம் கட்டணும். துபாயில எதுவுமே கிடையாது, ஃப்ரீ. டாக்ஸே கிடையாது. 1900 அறிவிச்சிட்டாங்க டேக்ஸ் இல்லாத நாடு. ம், இப்போ வேற ஏதாவது சர்வீஸ் ஒரு 4% 5% போட்டிருக்காங்க. ம், மற்றபடி அவங்களுக்கு எந்த டேக்ஸும் கிடையாது, எல்லாமே ஒயிட். ம். இப்ப நீங்க போய் ஒரு 500 கிலோ தங்கம் வாங்கிட்டு வந்துடலாம். வாங்கிட்டு வந்தாலும் இங்க விட மாட்டாங்க மெட்ராஸ்ல. இங்க விட மாட்டாங்க சென்னை. அங்க வாங்கிட்டு வந்தா எதுவுமே இல்லை. ம், ஒரு கண்டிஷன் தான் அங்க உண்டு. ம், போதை மட்டும் கிடையாது. போதை பொருட்கள், ம், விஷ ஊசி போடுவது, ம், குடிப்பதற்கு மது வகைகள், ஃபாரின்ல உள்ள ஐட்டம்லாம் உண்டு. ம். குடித்து விட்டு ரோட்ல படுத்தனா அவ்வளவுதான். அலங்காலி. ஏன்னு வாயை உளர முடியாது. ம், கரெக்டா கோட்ல வண்டி நிக்கணும். வண்டி ம், போச்சுன்னா ம், 1 இன்ச்சு முன்னாடி நின்றாலும் காலி, ஆட்டோமேட்டிக்கா கேமரால அடிச்சிடும். இந்த இடத்துல இவ்வளவுதான் போகணும், பக்கத்துல பெண்ட் இருக்குன்னா நீங்க போய் அவன் எவனும் நிறுத்த மாட்டான். ம், ஆட்டோமேட்டிக்கா கேமரா காட்டிடும். இந்த வண்டி வேகத்துல போயிட்டு இருக்கான், 55 தான் லிமிட்னா 55.1 போனாலும் காட்டிடும். வண்டி லைசன்ஸ் கட் பண்ணிடுவோம். நாங்க நள்ளிரவு கூட நான் பார்த்திருக்கேன் துபாயில. ஒரு நாள், நான் ரொம்ப நாள் அங்க இருந்ததில்ல, ஒரே நாள். அந்த ஒரு நாள் இரவு கூட நம்ம பார்க்கிற போது பெண் பிள்ளைகள் நகை 500 பவுன் போட்டு வந்தாலும் பிடிக்க முடியும். ஏன்னா அங்க ரவுடிசம், ம், கட்ட பஞ்சாயத்து, ம், மாஃபியா, ம். அரசியல் தலைவர்கள், போதை, சாதி சங்கங்கள் எதுவுமே கிடையாது. பொம்பளை பிள்ளை நீ ஒரு 500 பவுனை போட்டு போலாம், நடந்து வரேன், தாராளமா போலாம். போலீஸ் இருந்துகிட்டே இருப்பான் 24/7. கண்காணிப்பு கேமரா இருந்துகிட்டே இருக்கு. நீங்க இந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம், நைட் கிளப்புக்கு போகலாம், வரலாம். எல்லாமே தட் ஷுட் பி ஆம்பிட். ஒரு வரம்புக்கு மேல போக முடியாது. இப்ப நீங்க கேட்டீங்களா சட்டம் ஒழுங்குன்னு, இதுதான் சட்டம் ஒழுங்கு. அங்க வந்து ஏறாவது வரம்புகளை மீறி செல்கிற அளவிற்கு ஒரு ஆபத்தான போக்கு இருக்குமே ஆனால் ம், அது வந்து மிகப்பெரிய
வாழ்நாளுக்கெல்லாம் தண்டனையாகி மாறிவிடும். ஓ, அந்த அளவுக்கு கடுமையா இருக்கும். சிறையில போட்டுருவாங்க. சிறையில போட்டா 30 வருஷம் 20 வருஷம் 20 வருஷம். அப்பா. சாதாரணமா லைசன்ஸ் இல்லாம இருந்துச்சுனாலே தப்பிடுவான். ம். ஆனால் பெரும் பாவ குற்றங்கள், கொலை செய்வது, விபச்சாரம், வட்டி. விபச்சாரம் என்பது அங்கு நடிகைகள் வருவாங்க போவாங்க, டான்ஸ் எல்லாம் உண்டு, அதுக்கல்ல. ம். கொலைகள், போதை, ம். சட்ட மீறல், ஒருவரை ஒருவர் குத்துவது, காயப்படுத்துவது, இந்த மாதிரியாக ஆபத்தான போக்களுக்கெல்லாம் வெளியே வரவே முடியாது. எந்த நாட்டிலையும் அவன் தப்ப முடியாது. ஆனால் துபையில் மற்ற நாடுகளை விட ஒரு மாறுபட்ட ஒரு நாடு. ம். ம். அது ஒரு இஸ்லாம் கண்ட்ரியா அப்படின்னு சொல்லுகிறார்கள். ஆனால் அது ஒரு இஸ்லாம் கண்ட்ரி அல்ல. அங்கே வாழ்பவர்கள், அந்த நாட்டு மக்கள் பெரும்பான்மையினர்கள் முஸ்லிம்கள். பெரும்பான்மையானவர்கள் என்று சொல்ல விட 100க்கு 100 முஸ்லிம்கள். அந்த நாட்டில் மசூதி அழகாக இருக்கும். அந்த மசூதிகளை பார்த்து கொண்டே இருக்கலாம். ஒவ்வொரு மசூதியும் பார்ப்பதற்கு உள்ள யார் வேணாலும் போகலாம். ம். இந்து முஸ்லீம் அப்படிலாம் கிடையாது, யார் வேணாலும் போகலாம். யார் வேணா உள்ள போலாம். அது உள்ள போனா அவ்வளவு பிரமாதமா இருக்கும். ஒண்ணு இருந்தா பரவாயில்ல, 100 1000 இருக்கும். போற வழியில எல்லாம் மசூதி இருக்கும். ஒன்லி மசூதி மட்டும் தான் இருக்குமா? எல்லா இல்லாட்டி சர்ச்சு, நம்ம கோயில் சர்ச்சு, இருக்கு, கோயில்லாம் எல்லாமே அலௌட். அது இருக்கும். எல்லாமே இருக்கு. அது அதுக்கான இடங்கள்ல உண்டு. மசூதி எல்லா இடத்துலயும் வச்சிருப்பாங்க. அது முஸ்லீம் நாடு. ம். மற்றபடி இந்த இடத்துல நீங்க கோயில் கட்டிக்கிடுங்க, சிவா கோயில் கட்டுங்க, அதெல்லாம் கட்டிக்கலாம். ம். ம். அப்படிதான் இஸ்லாமிய சட்டமே அப்படிதான். எல்லா வழிபாடுகளையும் அங்கீகரிக்கணும். ம். ம். இஸ்லாம் மட்டும் இல்லை. ம். ஒரு கிறிஸ்தவர் சர்ச்சை கட்டணும், அந்த நாட்டு சட்டப்படி இஸ்லாமிய சட்டப்படியும் அலோவ் பண்ணணும். ம். கிறிஸ்தவர்கள் அந்த நாட்டில் வாழ்கிறார்கள், இந்துக்கள் வாழ்கிறார்கள், நம்ம நாட்டில் உள்ளவங்க கோயில் போகணும்ல. அப்போ ஒரு அரசாங்கம் தான் நான் மட்டும் என் மதத்தை தான் பின்பற்றுன்னு சொல்லக்கூடாது. ம். எங்கள் மதம் எங்கள் நாடு, உங்கள் சாமியை நீங்க கும்பிட்டுக்கிடுங்க, கோயில் கட்டிக்கிடுங்க. ம். அதனால நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் போய் ஷார்ஜால கூட நம்முடைய இந்திய பிரதமர் ம். நரேந்திர தாமோதர தாஸ் மோடி அவர்கள் திறந்து வைத்தார். இது துபாயில ஒரு பெரிய அளவுக்கு செழிப்புக்கு காரணம். எல்லோரும் சுதந்திரமாக வாழலாம். ம். இங்க மாதிரி சாதி வெறுப்பு, மத வெறுப்பு, இஸ்லாமிய வச்சு மத்தவனை அடிக்கிறது, பயங்கரவாதம் பண்றது, அது மாதிரி எதுவுமே கிடையாது. பேச்சுக்கே இடம் கிடையாது. யாரும் மதத்தை பத்தி பேச மாட்டாங்க. மசூதிக்குள்ள பேசுவோம், அல்லாவை தொழுதுட்டு வந்துகிட்டே இருப்போம். ம். எவனும் போய் மத்த இது அதெல்லாம் பேசினா காலி. வாட்ஸ்அப்ல தப்பு தப்பான மெசேஜ் அனுப்புறது, மத வெறுப்பு, உடனே வாட்ஸ்அப்பை பதிவு செஞ்சு தூக்கிக்குள்ள தூக்கி விட்டோம். அந்த அளவுக்கு கண்காணிப்பு இருக்குமா சார்? கண்காணிப்பு கம்ப்ளைண்ட் ஆயிரும்ல. ஓ. ஒருத்தன் போன வாட்ஸ்அப்ல எல்லாம் கண்காணிக்க மாட்டான். ம். யாரா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான்னு வை, இந்த மாதிரி இந்து மதத்தை பத்தி தாத்து பேசுறான்னா தூக்கி உள்ள போடும், இஸ்லாம் மதத்தை பத்தி தாத்து பேசுறான், கிறிஸ்தவனை பத்தி தாக்க உள்ள தூக்கி விட்டுரும். கம்ப்ளைண்ட் பண்ணணும். மற்றதெல்லாம் ரோட்ல கண்காணிப்பு. ம். ம். இப்போ நீங்க சாலைகள்ல பொம்பளை பிள்ளைகள் போகுது, ஆண்கள் போறது, மது குடிச்சிட்டு ஆடுறது, வண்டி ஓட்டுறது, ஹோட்டல்ல ஏதாவது சரியா சாப்பாடு பண்ணல, பழைய சாப்பாடு ம். தொலைச்சுப்போம். அப்பா. ஃபுட் இதுதான் லைன்ஸ் வேணும் முக்கியமா. ஃபுட் லைன்ஸ்லாம் பழைய பிரியாணி வச்சு சூடு பண்ணி விற்கிறது. டக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்பான், இது எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி சமைச்சிருக்கிறது தெரியும். அவ்வளோ டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட். டெக்னிக்கல்னா உலகத்துல எந்த ஒரு பொருள் தயாரித்தாலும் ம். அது முதல்ல துபாய்க்கு தான் வரும். டெஸ்லா காராக இருந்தாலும் சரி, ஹுந்தாய் காராக இருந்தாலும் சரி, அல்லது நீங்க சொன்ன மாதிரி பென்ஸ் காராக இருந்தாலும் சரி, ம். ஆடி காரா இருந்தாலும் சரி, உலகத்துல ரோஸ்லாய்ஸ் கார் எதுவா இருந்தாலும் ம். முதல் சந்தை துபாய் தான். சுபைல விமான கண்காட்சிகள் நடக்கும், நம்ம ஊர்ல நடக்கிற மாதிரி. பழைய கார் போடுறோம் இல்லையா, ஆமா. அப்புறம் கார் கண்காட்சி. நூற்றுக்கணக்கான விமானங்களை கொண்டு இறக்கிறோம். இப்ப எவ்வளவு பெரிய இடம் வேணும், எவ்வளவு வசதி ஆமா. வேணும், ஆமா. புரியுதா? துபாய் அவ்வளோ சூப்பர் மோஸ்டான ஆளு. ம். அதுக்கு மெயினான காரணம் அந்த நாட்டுடைய சட்ட ஒழுங்கும், டேக்ஸ் இல்லாததும், மனிதர்களாக மதிக்கப்படுது. ம். ம். இதுதான் முக்கியமான விஷயம். சார், மிக பிரம்மாண்டமா பேசக்கூடிய இந்த துபாயை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அங்க சட்டம் ஒழுங்கு கரெக்டா இருக்கு, டாக்ஸ் இல்லாதனால இப்படி ரொம்ப பிரம்மாண்டமா சொல்லியிருக்கேன். இப்போ யாரா இருந்தாலும் ஒரு நெகட்டிவ் இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும்ல. துபாய்க்கான ஒரு நெகட்டிவிட்டியான ஒரு விஷயம் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள்? நெகட்டிவிட்டின்னு சொன்னா மன்னராட்சி நெகட்டிவிட்டி. அந்த நாட்டுல மக்தூம் அல் ஃபேமிலி இருக்கவங்க அவங்க தான் தன் பையனுக்கு 23 லட்சம் கோடி எழுதி கொடுத்துருக்காரு. அது அங்க நெகட்டிவிட்டி. அதாவது ஜனநாயக ஆட்சி கிடையாது, ஒரு குடும்பம் மட்டும்தான் ஆட்சி செய்கிறது. அது நெகட்டிவிட்டி தான். மற்றபடி லோக்கலைஸ்ட சில நெகட்டிவிட்டி இருக்கலாம். ம். இப்போ இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு, ரொம்ப நீங்க கேட்ட கேள்வி அப்படிதான். துபாயில உள்ள இன்டர்நேஷனல் பினான்சியல் கவுன்சில் ஒரு மிக முக்கியமாக ஒன்று வச்சிருக்காங்க. ம். ம். இப்ப துபாய் இன்னைக்கு இருக்கிறதே பெரிய லெவல்ல தான் இருக்கு. அடுத்து துபாய் எப்படி கொண்டு போகணும் ம். அப்படின்னு வச்சிருக்காங்க. ம். இப்ப இன்னைக்கு எவ்வளவு ஆமா. இப்ப நீங்க இந்த கொஸ்டின் கேட்கும்போது எனக்கு இது கேட்கணும்னு தோணுது. அமெரிக்காவோட போறனால துபாயில இருக்க மக்களுக்கு, இந்தியர்களுக்கு, பர்டிகுலரா இந்தியர்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும், அடுத்து ஒரு 6 மாசத்துக்கான ஒரு நிலைப்பாடு எப்படி இருக்கும்னு சொன்னீங்கன்னா முக்கியமா இது ஒரு கரண்ட் பாலிடிக்ஸ். இப்ப நான் இதை செய்தி சொல்றேன். உதாரணமாக அவங்களுக்கு பெருந்திட்டம் ஒன்று இருக்கிறது. அந்த திட்டம் எப்படி என்று சொன்னால், அதற்கு துபாய் இன்டர்நேஷனல் பினான்சியல் கவுன்சில் DIFC அதை அவங்க வச்சிருக்காங்க. இதன் மூலம் உலக அளவிலான வங்கித்துறைகள் துபாயில செயல்படலாம். அந்த மாதிரி பெருசு.
உலக அளவிலான ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்டிஐ, உலக சந்தை முதலீட்டாளர்கள், நிதி நிறுவனங்கள், இன்டர்நேஷனல் பினான்சியல் ஹப் இதை எப்படி பண்ண போறாங்கன்னா, துபையை ஒரு ஏஐ சொர்க்கமாக மாற்றுவதற்கும் துபை ஒட்டுமொத்தமாக டிஜிட்டல் எக்கனாமியாக மாறுவதற்கும், இப்போது டிஜிட்டல் எக்கனாமியாகத்தான் 2040க்கான ஒரு பெரும் நகர் திட்டம் ஒன்றை வைத்திருக்கிறார். அந்த நகர் திட்டத்தின் நகர்ப்புற பெருந்திட்டம் போன்ற முன்னெடுப்புகளின் பகுதியாக இதுல தொழில்நுட்பம், ஏஐ தொழில்நுட்பம், டெக்னிக்கல் தொழில்நுட்பம், பிளாக் செயின் தொழில்நுட்பம். பிளாக் செயின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுதா? கிரிப்டோ கரன்சில பிளாக் செயின் ஒரு தொழில்நுட்பம் உண்டு. அதை பெரிதுபடுத்துவதற்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விவகாரம் என்னவென்றால், பிளாக் செயின் தொழில்நுட்பம் மட்டும் இல்லைன்னா ரொம்ப ஸ்கில்டு ஆர்மியை கொண்டிருக்கக்கூடிய உட்கட்டமைப்பு. ஏற்கனவே சூப்பரா தான் இருக்கும் ரோடு, இன்னும் மேன்மைப்படுத்துவதற்கு அவர்கள் விரும்புகிறார்கள். இப்ப நீங்க கேட்ட கேள்வியில இவ்வளவு விரும்புறாங்களா? இந்த ஈரான் போர் மத்திய கிழக்குல எந்த வாட் கைண்ட் ஆஃப் த கான்சிக்வன்சஸ். துபை ஒரு முஸ்லீம் நாடாக இருந்தாலும் அவர்கள் முஸ்லீம்களுடைய சட்ட திட்டத்தை எதுவும் பின்பற்றவில்லை. அவர்கள் ஒரு செக்யூலர். அவர்கள் முஸ்லீமாக இருக்கிறார்கள், வழிபடுகிறார்கள். அவர்களுடைய கூட்டமைப்பு அரபு நாடுகளோடு இல்லை. சமீப காலமாக சவுதி அரேபியா போன்ற நாடுகளோடு, ஏமனோடு, ஈரானோடு, ஈராக்கோடு அவர்களுக்கு உறவுகள் இல்லை. அவர்களுடைய உறவுகள் அனைத்தும் அமெரிக்காவோடு தான். அமெரிக்கா தான் அவர்களுக்கு நேசர்கள். கடந்த 2025 ஜனவரி 19 அமெரிக்க அதிபர் அமெரிக்காவில் பதவியேற்ற முதல் விசிட் துபைக்கு தான் வந்தார். துபைக்கு துபை அவரை பார்த்து எல்லாம் சொல்லி, அவரிடத்துல அவர் பெற்ற நன்கொடை எவ்வளவு தெரியுமா? 100 லட்சம் கோடி நன்கொடை. இன்வெஸ்ட்மெண்ட் அத அந்த நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அமெரிக்காவில். ஏன்னா அவங்களுடைய பொருள், அந்த வர்த்தகத்தை, பணத்தை எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணா வரும் காலத்திற்கு பெரிய நன்மை கிடைக்கும். இப்போ இன்னைக்கு கூட நம்ம அதை ஒரு டாபிக்கை நான் பேச போறேன். அடுத்து நம்ம சேனல்ல என்ன முதலீடு நீங்க செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி, 10 லட்சம் இருந்தா முதலீடு செய்யலாங்கிறத வேற, 500 ரூபா இருந்தாலும் முதலீடு செய்யறதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு என்கிட்ட. அதை பண்ணிட்டா அது ஒரு 10 வருஷம் கழிச்சு பெரிய அமௌண்ட் ஆயிடும். அதை நம்ம அப்புறம் பேசுவோம். இப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த மத்திய கிழக்கு போர் துபைக்கு பெரும் சிக்கல். ஏன்னா அதிக அடி வாங்கிய நாடு துபை. ஏன் அடி வாங்கிச்சுன்னு கேட்டா, இவர்கள் அமெரிக்காவினுடைய பக்கமே இருக்கிறனால ஜபல் அலி ஃபோர்ட் மற்றும் பல இடங்கள் அமெரிக்காவுடைய இராணுவ தளவாடங்கள் இருந்ததால் ஈரான் வசமாக அடித்து நொறுக்கிவிட்டார். இதில் மக்களை அவர்கள் அடிக்கவில்லை, அமெரிக்காவுடைய இராணுவ நிலைகள் அடித்ததனால் கடைசியில் துபை திருப்பி தாக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் திருப்பி தாக்கினார்கள். ஈரானோடு மோத முடியாது. கடைசியாக துபையில் ஒரு 10 பில்லியன் டாலரை கொடுத்துட்டான். யாருக்கு? ஈரானுக்கு. சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழுவது. எனக்கு நான் உனக்கு 1 லட்சம் கோடி தந்துடுறேன், முதல்ல 30,000 கோடி கொடுத்துட்டாங்க. மீதி 70 நீ என்ன அடிக்காது. என்னன்னா அவன் அடிக்கல, மத்தன அமெரிக்காவுடைய தரத்தை. அப்படி அடிச்சா நான் சொன்னோம்ல, வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வரல, ஹோட்டல்ல ஆள் இல்லை, பினான்சியல் ஹபும் மூடி கிடக்கு, ரியல் எஸ்டேட் எல்லாம் போயிட்டு, விமான போக்குவரத்து முழுமையாக பாதிச்சிருக்கு. சென்னை நடந்த யாரும் வருவான். அதனால இந்த பேருக்கு அவனுடைய வருமானமே தான். பெட்ரோல்லாம் கிடையாது. பெட்ரோல் 1% தான் ஜிடிபில. அப்ப இதுக்கு அவன் சரி பண்ணனால இப்போ பாதுகாப்பாக இருக்கிறது. இப்ப இந்த போர் இன்னும் பல சிக்கல்ல இருக்கு. அது முடிந்த பிறகுதான் துபையுடைய ஸ்டாண்ட் கிளியர் ஆகும். இப்ப அங்க வேலை பார்க்குற இந்தியர்களுக்கு இப்ப இந்த போர்னால எந்த பாதிப்பும் வராது. இல்ல, பொதுமக்களுக்கு ஒரு பாதிப்பு இல்லை. பொதுமக்கள் அங்க வேலை பாக்குறவங்க அங்குள்ள மக்கள் தானே. பொதுமக்கள்னா எல்லாரும் தானே. இந்தியர்கள், வேலை பார்க்கிறவர்கள், அந்த நாட்டு மக்கள். குண்டு போட்டா அது இந்திய மக்கள் மேல போடுறது இல்லையே. அவங்க கவனமா இருக்காங்க. மக்களின் மீது தாக்குதலை ஈரான் நடத்துறது இல்லை. அவர்கள் ராணுவ நிலைகளை மட்டும்தான் நடத்துறாங்க. ராணுவம் எங்கெல்லாம் இருக்கோ, அமெரிக்காவுடைய ராணுவ தளம், அதைத்தான் நடத்துறாங்க தவிர இந்திய மக்களையும் பொதுமக்களை யாரையும். இப்ப இந்த போர் நின்றால்தான் துபைக்கு விடிவு காலம். இவ்வளவு கஷ்டப்பட்டு 5000 ஆண்டுகள் பாரம்பரியம், சதுப்பு நில காடுகளாக இருந்து, டிரைபல் மக்களோடு இருந்து, இயேசு கிறிஸ்துக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பே இருந்து வளர்ந்து சிறுநகரமாகி 1800களில் ட்ரேடு 66களில் இதை கண்டுபிடிச்சு இப்படி வளர்ந்து இன்னைக்கு உலகத்தின் மாற்ற முடியாத பெரும் சக்தி. அமெரிக்காவில் உள்ள நடிகர்களும் இங்கதான் வராங்க. இந்தியாவில் உள்ள ஹாலிவுட், கோலிவுட், யூரோப் எல்லாருமே இங்க வராங்க. ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி.